Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 40 வசனம். ஆதியாகமம் 41:40. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இந்த வார்த்தைகளை பார்வோன் யோசேப்பின் இடத்திலே சொல்லுகிறதாக அந்த முந்தின வசனம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை, நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் என்று. இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தான் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த கடந்த மாதமும் சரி, இந்த மாதமும் நாம் யோசேப்பை குறித்துதான ஆழமான வார்த்தைகளை, சத்தியங்களை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அந்த வரிசையிலே யோசேப்பை குறித்த அடையாளங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாய் அநேக அடையாளங்கள் அவனுக்கு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அடையாளம் அவனுடைய பல வர்ண அங்கி. அது நிமித்தம்தான் யோசேப்பு என்று சொல்லி அறிந்தவனாயிருந்தான். அதே வண்ணமாய் அவனுடைய சொப்பனம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம். மட்டுமல்லாமல் அவன் மற்றவர்களுடைய சொப்பனங்களை விளக்கி சொல்லுகிற ஒரு ஞானமும் விவேகமும் உடையவன் என்பதையும் நாம் இந்த பகுதியிலே, இந்த அதிகாரத்திலே பார்வோனின் சொப்பனத்தை எப்படி அவன் விளக்கி சொன்னான் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதுவும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த ரதமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அவனுக்கென்று இருந்த அவனுடைய ரதம் அவனுக்கு அடையாளம் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறதான இந்த தலைப்பு அரமனைக்கு அதிகாரி. அரமனை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அரமனைக்கு அதிகாரியாக, பார்வோனின் அரமனைக்கு அதிகாரியாக அவனை பார்வோனே நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த 39 வசனம் சொல்கிறது, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஆண்டவர் யோசேப்பை ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆவினாலே அவனை நிரப்பியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லி பார்வோன் சொல்லுகிறான். அப்படியானால் தேவ ஆவியை பெற்ற யோசேப்புக்கு ஆண்டவர் விவேகத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். விவேகமும் ஞானமும் தேவ ஆவியினால் யோசேப்புக்கு உண்டானபடினாலே அவன் பார்வோனின் அரமனைக்கு ஒரு நாள் அதிகாரியானான். அந்த பார்வோனின் அரமனைக்கு அதிகாரி ஆவதற்கு முன்பதாக அந்த பார்வோனின் அரமனையிலும் பார்வோனின் இடத்திலும் அவர் அதிகாரிகள் இடத்திலும் இருக்கிறவர்கள் அடைக்கப்படுகிறதான ஒரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவனாய்தான் காணப்பட்டிருந்தான். ஆனால் சிறையில் இருந்த அவனுக்கு ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார். அந்த நாள் அவன் அரமனைக்கு அதிகாரியானான். கர்த்தர் தம்முடைய ஆவினாலே நிரப்புகிற ஒரு மனுஷனை அவர் தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, விவேகமும் ஞானமும் உடையவனாக அவர் யோசேப்பை மாற்றினது போல தேவ ஆவியை பெற்றவர்
மனுஷர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களும் விவேகமும் ஞானமும் உடையவர்களாய் நாம் மாற முடியும் என்பதை நம் வேத வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமே. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு தான். படித்து 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 அறிவை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கடைசியிலே இந்த சாலமோனை போலதான் எல்லாம் மாயை என்று சொல்லி உட்கார்ந்திருக்கிற காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவன் கொடுக்கிற ஞானம், தேவன் கொடுக்கிற விவேகத்தினால் நிறைந்திருக்கும் போது கர்த்தர் அவர்களை அரமனைக்கு அதிகாரிகளாக மாற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அதிகாரியாக மாறினான். அவன் அரமனைக்கு அதிகாரியாக யோசேப்பு மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பார். ஏனென்றால் உன்னிடத்திலே தேவ ஆவி உண்டு, உன்னிடத்திலே விவேகமும் ஞானமும் உண்டு என்று சொல்லி நாம் அறிக்கிறோம். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கட்டினதான ஒரு ஆலயத்தை குறித்து, ஒரு அரமனையை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். யார் அந்த ஆலயத்தை கட்டினார் என்றும் நமக்கு தெரியும், யார் அந்த அரமனையை கட்டினார் என்றும் நமக்கு தெரியும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருடும் என்று தாவீது தன் குமாரனுக்காக செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தாவீதையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை அவன் கேட்டவுடனே கர்த்தரிடத்திலே தன்னையும் தன் சந்ததியையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒரு செபத்திலே அவன் சொல்லுகிறான், இந்த அரமனையை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அதற்கான காரியங்கள் இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்துடும். அந்த உத்தம இருதயம் எங்கிருந்து வரும் என்று சொன்னால், அந்த அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு. அது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளும் போதுதான் அவன் உத்தம இருதயத்தோடு வாழ முடியும். அது நிமித்தம் அவன் இந்த அரமனையை கட்டி முடிக்க முடியும் என்று சொல்லி நம்பின தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்காக கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு உத்தம இருதயமுடையவர். நாம் பார்த்தோம், யோசேப்புக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றினபடினால் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்தார். எங்கே நாம் பார்க்கிறோம், உத்தம இருதயத்தை ஆண்டவரே நீர் தாரும் என்று தகப்பன் தன் மகனுக்காக ஜெபிக்கிறார். தான் ஆயத்தம் பண்ணின அந்த அரமனை, அந்த தேவ ஆலயம், இதெல்லாம் கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் நீர் ஒரு மகனை எனக்கு கொடுத்திருக்கிறீர், அவன் உத்தம இருதயத்தோடு இதை செய்வதற்கு அவன் உம்முடைய கற்பனைகள் உம்முடைய சாட்சிகள் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு உத்தம இருதயத்தோடு இந்த அரமனையை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதத்தை முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது அதை வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அது எஸ்ரா எழுதினதான ஒரு சங்கீதம் என்று சொல்லி. அது தாவீது எழுதின சங்கீதம் என்று எழுதப்படவில்லை. ஆகையால் அது மட்டுமல்லாமல் அந்த ஒவ்வொரு 8 வசனங்களுக்கும் தலைப்புகளை பார்க்கும் பொழுது எபிரேய எழுத்துக்கள் தான் அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ரா ஒரு நல்ல
தேறின வேத பாரகன் என்று நாம் இஸ்லாமின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அவர்தான் அந்த வேத பிரமாணங்களை நன்றாய் கற்றறிந்தபடினாலே எபிரேய மொழியிலே அந்த முழு சங்கீதத்தையும் எழுதி இருக்கிறதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த முதல் எழுத்தாகிய ஆலேப் என்கிற எழுத்து, அது முடிகிற எழுத்து, ஒவ்வொரு எழுத்தும் அந்த எப்படி நமக்கு ஆங்கிலத்திலே தமிழிலே எல்லா பாஷைகளிலும் எழுத்துக்கள் இருக்கிறதோ அந்த எழுத்துக்களை அங்கே தலைமத்திலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு 8 வசனங்களுக்கும் அந்த தலைப்பு அந்த எபிரேய மொழியின் எழுத்துக்களாக இருக்கிறது. இந்த எஸ்ரா எழுதும் போது தேறின வேத பாரகன் ஆகியால் அவர் அந்த சங்கீதம் முழுவதிலும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை குறித்துதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேறின வேத பாரகனா இருந்தபடினாலே வேத வசனங்களை குறித்துதான் அவர் அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு முறை அல்லது 2 முறை கூட வேதம் அல்லது கட்டளை, பிரமாணம், சாட்சிகள், கற்பனைகள் என்ற வார்த்தைகள் வருகிறதை நாம் அந்த சங்கீதம் முழுவதிலும் நாம் வாசிக்க முடியும். ஒரு முறையாவது அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வசனத்திலும், சில வசனங்களிலே 2 முறையும் வருகிறதையும் நாம் பார்க்க முடியும். அப்போ கட்டளைகள் என்பது வேறு, கற்பனைகள் என்பது வேறு, சாட்சிகள் என்பது வேறு. இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவைகள் தான். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது நாம் அது வேறே ஒரு காரியத்துக்கு போய்விடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் அது கற்பனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சாட்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதை 3ஐயும் செய்கிறவன் தான் உத்தமனாய் இருக்க முடியும். எஸ்ராவை குறித்தும் நாம் பார்க்கும் பொழுது உத்தம வேத பாரகன் என்றும் அவர் பெயர் வாங்கியிருக்கிறதை நாம் எஸ்ராவின் புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். உத்தம வேத பாரகன். ஆகையால் தான் இந்த கட்டளைகள், கற்பனைகள், சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்களும் உத்தம இருதயத்தோடு இருக்க முடியும் என்று சொல்லி தாவீது அதை எண்ணினவனாக அவன் சாலமோனுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளை கை கொண்டு நடக்கும்படிக்கும், இந்த அரமனை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் ஆண்டவரே என்று சொன்னதின் நிமித்தம் ஆண்டவரும் என்ன செய்கிறார், இள வயதிலே ராஜாவான சாலமோனுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, இந்த சமஸ்த இஸ்ரவேல் அந்த 12 கோத்திரத்தையும் ஆளுகிற ஒரு பொறுப்பை அவர் கொடுத்திருந்தபடினாலே, தாவீது நிமித்தம் சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே அந்த அரமனையை, அவனுக்குரிய அரமனையை கட்டுவதும் சரி, தேவனுடைய ஆலயமாகிய அந்த அரமனையை கட்டுவதற்கும் அவனுக்கு 20 ஆண்டுகள் எடுத்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 20 ஆண்டுகள், 13 ஆண்டுகள் தன்னுடைய அரமனைக்கும் 7 ஆண்டுகள் தேவனுடைய அரமனைக்கும் அவன் எடுத்துக்கொண்டான். ஆகையால் தான் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஜெபித்த அந்த ஜெபத்தின் விளைவுதான் ஆண்டவர் அவனுக்கு கிபியாவிலே தரிசனமாகிறார். தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று சொல்லும்போது அவன் ஞானத்தை தான் கேட்டு பெற்றுக் கொள்கிறான். ஆகியால் தான் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமும் 2:12 கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜ்யத்திற்கு ஒரு அரமனையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியுமுடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனை குறித்து சொல்லுகிற
வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முந்தின வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜ்யத்திற்கு ஒரு அரமனையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜாதிகளான ராஜாக்கள் தேவ பிள்ளைகளை கண்டு கொள்ளுகிற விதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானமும் புத்தியும் யுக்தியும் அது விளங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அது எதை உண்டாக்குகிறதற்கு, எதை கட்டுவதற்கு, அது அரண்மனையை கட்டுவதற்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அரண்மனைக்கு அதிகாரி யோசேப்பு. இங்கே சாலமோனை பார்க்கும் பொழுது அவன் ஆலயத்தையும் அரண்மனையும் கட்டுவதற்கு ஞானமும் யுக்தியும் புத்தியும் உடைய ஒரு குமாரனாய் தாவீதுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவன் அந்த அரண்மனையை 20 ஆண்டுகளிலே அவன் கட்டி முடித்தான். ஆனால் அந்த கட்டடம் அது அழிந்து போனது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எசேக்கியா ராஜாவின் காலத்திலே எசேக்கியா ராஜா சுகமடைந்த பின்பு அவனிடத்தில் வந்ததான ராஜாவின் இடத்திலே அவன் சொல்லுகிற காரியம், ஏசாயா 39 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதல் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். ஏசாயா 39 முதல் 2 வசனங்கள். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெருதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாலமோனின் காலத்திலே சேபாவின் ராஜஸ்திரி அவனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு அவன் கட்டின அரண்மனையை கேள்விப்பட்டு அதை பார்க்க வந்தாள். அவளே வந்து அவைகளை பார்த்து சென்றாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு சுகமடைந்தார். அவருக்கு கர்த்தர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அவரை பார்க்க வந்ததான அந்த பலதானின் குமாரனாகிய மெரோதாக் பலதான் என்னும் பாபிலோனின் ராஜாவுக்கு தன்னுடைய எல்லா பொக்கிஷ சாலையும் திறந்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறதான வார்த்தைகள், நீ இதையெல்லாம் அவனுக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நீ காண்பித்தபடினாலே அந்த பாபிலோனில் இருந்து வந்து உன் அரண்மனையில் உள்ள எல்லாரையும் உன் பிள்ளைகளையும் கூட கொண்டு போய் விடுவார்கள், உன் பொக்கிஷங்களும் போகும், உன் அரண்மனையும் போகும் என்று. அப்ப இந்த அரண்மனைக்கு அதிகாரியாய் யோசேப்பை பார்வோன் வைத்தான். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது, இங்கே பாபிலோனின் ராஜாவின் இடத்திலே தன் அரண்மனையின் காரியங்களை ரகசியங்களை வெளிப்படுத்தும் இந்த ராஜாவாகிய எசேக்கியா. சாதாரணமாக எந்த ஒரு ராஜாவும் தன்னுடைய அரண்மனையிலே இருக்கிறது காரியங்களை வெளியிலே உள்ள ராஜாக்களுக்கு வெளிப்படுத்துவது கிடையாது. ஆனால் இந்த எசேக்கியா அதை செய்ததினாலே அவன் நிமித்தமாக ஆண்டவர் இந்த ஒரு தண்டனையை இந்த யூதாவின் மனுஷருக்கும் யூதாவின் அந்த எருசலேமுக்கும்
எருசலேம் ஆலயத்திற்கும் எருசலேமில் உள்ள அந்த சாலமோனின் அரமனைக்கும், அதுக்கு பிற்பாடு இவர்கள் எல்லாம் அந்த அரமனைகளை விஸ்தாரமாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அரமனை எல்லாம் பிடிபட்டு போனது என்று சொல்லி நாம் இந்த அதிகாரங்களிலே 1-2 ராஜாக்களின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் 2 நாளாகமத்திலும் நாம் வாசிக்கிறோம். அது பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மூலமாக அந்த அரமனையும் அதில் உள்ளவர்களும் அவர்கள் அந்த சந்ததியாரும் பிடிபட்டு சிறையிருப்புக்குள்ளாக போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஞானமும் விவேகமும் உள்ளதான, யுக்தியும் புத்தியும் உள்ளதான ஒரு சாலமோன் கட்டின அரமனை தான். ஆனால் அதன் பின்பு வந்த யூதாவின் ராஜாக்கள் அநேக கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல், தாவீது ஜெபித்தாரே, உம்முடைய கட்டளைகள், உம்முடைய கற்பனைகள், உம்முடைய சாட்சிகள் இவைகளை கை கொள்ளும்படிக்கு உத்தம இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று அந்த கொஞ்ச நாள் அந்த உத்தமம் சாலமோனுக்கு இருந்தது. அவனுடைய நாட்களிலேயே அவனும் அதை இழந்து போனான். அதற்கு பின்பு வந்த யூதாவின் ராஜாக்களும் அவைகளை இழந்து போனதினாலே அந்த புத்தியும் யுக்தியும் எல்லாம் நிறைந்து கட்டின அந்த அரமனைகள் எல்லாம் அது பாழாய் போனது. ஆனால் கர்த்தர் இருக்கும் ஆலயமாகிய நம்மிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய நகரமாகிய எருசலேமிலே வாசம் பண்ணுகிறார். அது அவருடைய அரமனை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படியானால் அந்த ஆவிக்குரிய அரமனைக்கான அர்த்தம் என்ன, வசனங்கள் என்ன, அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 2-3 வசனம். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு சாலமோன் கட்டின அரண்மனையும் சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டது. அதன் பின்பு எஸ்ராவின் காலத்திலே மீண்டும் ஆலயம் எழும்பினார். அதன் பின்பு யூதர்கள் கட்ட நினைக்கிற ஒரு ஆலயம் திரும்ப ஒன்று எழும்ப போகிறது. ஆனால் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற மகாராஜாவின் நகரமாகிய அந்த சியோன் பர்வதம், அது எழுத்தின்படியாக அது இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கலாம். ஆனால் அந்த சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே தம்முடைய அரண்மனையை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. நவேஸ்வரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த அரண்மனைக்குள்ளே சிங்காசனம் இருந்தது. நம்ம சாலமோன் கட்டின அரண்மனைக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான சிங்காசனத்தை அவன் உண்டு பண்ணிதான் அதில் வீற்றிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் சிங்காசனமும் போனது, அவனுடைய அரண்மனையும் போனது. ஆனால் சியோனிலே வாசம் பண்ணுகிற தேவன், மகாராஜாவின் நகரத்திலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறபடினால் 3ஆம் வசனம் சங்கீதம் 48 சொல்லுகிறது, அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அரண்மனைகளில் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் தான் அந்த அரண்மனைகள். அந்த ஒவ்வொரு அரண்மனைகளிலும் தேவன் அறியப்பட்டிருக்கிறார். எப்படி அறியப்பட்டிருக்கிறார்? உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அரண்மனைகளிலும் அவர் சிங்காசனம் போட்டு வீற்றிருக்கிறார். நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், என்றைக்கு இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் வெறுத்தவர்களாய் அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் மாத்திரமே ஆளுகை செய்யும்படியா, அதுதான் சிங்காசனம்.
அவர் உட்கார்ந்து ஆளுகை செய்கிற இடமாக நம்மை எப்பொழுது அர்ப்பணித்தோமோ அந்த நாள் முதற்கொண்டு தேவனே உயர்ந்த அடைக்கலமாக நம்மிலே அறியப்பட்டிருக்கிறார். உயர்ந்த அடைக்கலமாக. அப்படியானால் இந்த அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக எண்ணப்பட்டிருக்கிறார், அறியப்பட்டிருக்கிறார். ஆகையால் இந்த அரண்மனைகளை உள்ள காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். ஆண்டவர் அந்த சீயோனில் அறியப்பட்டிருக்கிறார். அவர் தேவன் என்று உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அந்த சீயோனை சுற்றி உலாவி வரும்போது ஆண்டவரை வாசம் பண்ணுகிற நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து தேவனை பற்றி நாம் சொல்லுகிறதற்கு அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். அதன் கொத்தளங்கள் என்று சொல்லும்போது அந்த டவர்ஸ் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ துருகங்கள், அங்கே அந்த சியோனில் இருக்கிறதான உயர்ந்த துருகங்கள், அந்த மலைகள், அவைகளை சுற்றி உலாவி வந்து அதை எண்ண வேண்டுமா. அதை நாம் பார்க்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளும் போது அந்த துருகத்துக்குள்ளே யார் போவார் என்று நீதிமொழிகள் 18:10 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்ப அந்த துருகத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே சுகம் இருக்கிறது. அதைதான் நாம் சங்கீதம் 122:7 நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் வாசிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம். அப்படியானால் இந்த அலங்கத்தை சுற்றி வர வேண்டுமாம். சுற்றி சுற்றி வரும்போது அதை எண்ணி அந்த டவர்ஸை, அந்த கொத்தளங்களை நாம் எண்ணும் போது அதை எதற்காக அதை வீணும் விருதாவமாக எண்ணுகிறோமோ அல்லது நாம் செய்கிற காரியங்கள் வீணோ என்று நினைக்காதபடிக்கு அதை பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக. நாம் தாவீதை குறித்து நாம் வாசித்தோமே, அந்த சந்ததிக்காக, சாலமோனுக்காக ஜெபிக்கிறார். அவனுக்கு அந்த உத்தம இருதயத்தை தாரும் ஆண்டவரே, அவன் அந்த அரண்மனை கட்ட வேண்டுமே, உம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை, சாட்சிகளை கை கொள்ள வேண்டுமே என்று ஜெபிக்கிறார். ஆனால் சாலமோன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டானே ஒழிய தேவ கட்டளைகளை, கற்பனைகளை மறந்தவனாய் ஜீவித்ததினாலேதான் அவனுக்கு வந்த ஒரு முடிவு பரிதாபமான முடிவும், அவனுடைய ராஜ்யம் அந்நாட்களிலே பிரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சியோனை சுற்றி வருகிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய அந்த உன்னதமான அந்த துருகத்தை, அந்த கொத்தளங்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார். அதற்குள்ளே ஓடிதான் நீதிமான் சுகமாய் இருக்க முடியும் என்று அறிந்த நாம், அந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், அந்த அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும் என்று அறிந்த நாம் அதை யாருக்கு வைத்து விட்டு போகிறோம்? பின்வரும் சந்ததிக்கு. வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், ஒரு ஆசை, வீடு, இவைகளை நாம் வைத்து விட்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கதோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? சண்டையும் சச்சரவும், கொலைகளும் பொறாமைகளும், இவைகள் தான் கிடைக்கும். பிதாக்கள் வைக்க சுதந்திரமாய்
அதை வைத்து விட்டு போகிறோம். ஆனால் அது நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் பிரிவினை, எத்தனை குடும்பங்களிலே சண்டைகள், கொலைகளும் நடந்திருக்கிறது. இவைகள் உலக மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல, தேவ பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்வினை சூனியங்களை வைத்து கூட அவர்களை விரட்டிவிட்டு அந்த சொத்தை பிடுங்கின எத்தனையோ பேர் உண்டு. அவர்கள் போய் செய்ய வேண்டாம், ஆனால் ஆள் வைத்து இதை செய்யலாம் என்று செய்தவர்கள் உண்டு. வேதனையான காரியங்கள் இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய அரண்மனைகளை நாம் உற்று பார்க்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிறவைகள் என்ன? இந்த உலகம் என்னை பற்றி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு உலகம் சபைக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சபைக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொன்னால், நான் முதலாவது ஒரு சபை ஆயிற்றே, நான் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆலயம் ஆயிற்று, எனக்குள்ளே உலகம் வந்திருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் உற்று பார்த்து, ஆண்டவரே எனக்குள்ளே சிங்காசனம், உம்முடைய சிங்காசனம் தான் இருக்க வேண்டும், நீர்தான் தேவனாக உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கணும் என்று சொல்லி நாம் உற்று பார்த்து கவனித்து அதை பின்வரும் சந்ததிக்கு நாம் வைத்து விட்டு போகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஆண்டவர் பின்வரும் சந்ததியை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை ஆயத்தம் பண்ணும் பொழுது இதை நான் அறிகிறதில்லை, ஆனால் அதை சொல்லும் போது அதை ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஆவியானவர். அப்ப நம்மோடு கூட இந்த ஊழியம், நம்மோடு கூட இந்த ஜெபம் ஜீவியம், நம்மோடு கூட இந்த வேத ஆழங்களை அறிந்து கொள்ளுகிறது, இதோ நம்மோடு கூட முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக. தாவீது நன்றாய் அவர் குமாரனுக்கு ஜெபித்தார், ஆனால் அந்த குமாரன் இந்த கற்பனைகளை கை கொள்ளவில்லை. தாவீது நடந்தது போல நீங்கள் நடக்கவில்லை என்று பின்வரும் அந்த யூதாவின் ராஜாக்களுக்கு தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது நிமித்தம் உங்கள் சந்ததியிலே ஒரு குமாரனை இந்த சிங்காசனத்தில் வைப்பேன். யாரை ஆண்டவர் நினைவு கூறுகிறார்? அரண்மனையை கட்டின சாலமோனை அல்ல, கட்ட முடியாமல் தவித்த ஜெபித்த தாவீதை நிமித்தம். அப்படியானால் நாம் அரண்மனையை கட்டுகிறோமோ இல்லையோ, அரண்மனைக்கு யோசேப்பு கர்த்தர் அதிகாரியாய் வைத்தது போல நம்மையும் நம்முடைய அரண்மனைக்கு அதிகாரிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகியால் நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அங்கே நாம் பார்க்கிறோம், பார்வோன் அந்த அரண்மனைக்கு அதிகாரியாக்கினேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே இந்த எகிப்து தேசத்துக்கே உன்னை அதிகாரியாக்கினேன். கொஞ்சத்திலே உண்மை, கொஞ்சத்திலே உத்தமம், கொஞ்சத்திலே அந்த தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் ஞானமும் விவேகமும் உடையவனாய் அவன் இருந்தபடியினாலே அவன் பார்வோனின் அரண்மனைக்கு மாத்திரம் அதிகாரி அல்ல, தேசத்துக்கே அதிகாரியாக மாறுவதற்கான ஒரு பெரிய பாக்கியத்தை யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு சியோனில் இருக்கிற அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், அவர் அறியப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார். அந்த அரண்மனைகளாகிய நீங்களும் நானும் தான் நம்மை சுற்றி 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 வந்து பார்த்து நம்மிடத்திலே உள்ளதான காரியங்களை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தின் மூலமாய் அதை நம்முடைய சந்ததிக்கு விவரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கு, அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கிறது. இதை நாம் விவரிக்க வேண்டும், இதை சந்ததியார் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை
நாம் பயன்படுத்த வேண்டும். அதிகாரமுடையவர்களாய்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு உவமை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். மத்தேயுவிலே தாலந்துகள் என்றும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ராத்தல் என்றும் இங்கே இரண்டு கொஞ்சம் வித்தியாசமான உவமைகளாக அது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தவனுக்கு உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்கிறதான ஒரு பட்டமும் பதவியும் கொடுத்து நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாவாய் என்கிற ஒரு காரியம் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 19:17. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று சொன்னார். இரண்டாம் ஊழியக்காரனும் வந்து, ஆண்டவரே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றார். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை விட இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமான காரியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரி. ஆனால் இங்கே எத்தனை ராத்தலை சம்பாதித்தானோ அத்தனை ராத்தலுக்கு பதிலாக அத்தனை பட்டணங்களுக்கு அதிகாரி. முந்தினவன் வந்து, ஆண்டவரே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. இந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகிறதான வேளையிலே எத்தனை ராத்தல் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படவில்லை. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரம் லூக்கா என்ற சுவிசேஷம் 12ஆம் வசனம் முதல், பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட ராத்தல் யாருக்கு எத்தனை என்று போடப்படவில்லை. ஒருவேளை 10 பேருக்கு ஆளுக்கு ஒரு ராத்தல் கொடுக்கப்பட்டிருக்குமோ? 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து என்று எழுதப்பட்டது. அப்படியானால் ஒருவருக்கு ஒரு ராத்தல் தான் கொடுக்கப்பட்டதோ? அப்படியானால் முன்னிரவன் அந்த ஒன்றை 10 ஆக்கினான். இரண்டாம்தவன் அந்த ஒன்றை 5 ஆக்கினான். ஆனால் மூன்றாம்தவனோ அவர் அந்த ராத்தலை அப்படியே வைத்திருந்தான். ஆனால் மீதி பேர் உள்ள காரியங்களை நாம் இங்கே வாசிக்கிறது. 3 பேருடைய காரியங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த ராத்தல் பிரித்து கொடுக்கப்பட்டதோ, எப்படி கொடுக்கப்பட்டதோ, எது கொடுக்கப்பட்டதோ சரியாக இங்கே போடப்படாவிட்டாலும் அந்த எஜமான் கொடுத்ததற்கு எத்தனை கொடுத்தாரோ அதை குறித்து கவலை இல்லை. ஆனால் அதிலே எத்தனை காரியங்களை ஆதாயப்படுத்தினாரோ அத்தனை பட்டணங்களுக்கு அதிகாரியாக அவன் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தார். நீ உத்தம ஊழியக்காரன் என்று சொல்லி அந்த பெயரையும் கொடுத்து அவனை 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக மாற்று. நான் விசுவாசிக்கிறேன், 1000 வருட அரசாட்சியிலே தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும் போது அது 1000 வருடங்கள் அரசாட்சி இருக்கும். 1000 வருட அரசாட்சியிலே தான் இந்த அதிகாரிகளாக மாறுகிற ஒரு கிருபை தேவ ஜனங்களுக்கு கிடைக்கும்.
இப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? சுற்றி சுற்றி வந்து இந்த கொத்தளங்களை எண்ணி விவரிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும். அன்றைக்கு யோசேப்பு அதை செய்ததினாலேதான் தேசங்கள் பஞ்சத்திலே வாடின. கானான் தேசம் செழிப்புள்ள தேசமும் பஞ்சத்திலே வாடின போது எகிப்திலே மட்டும் தானியம் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்தில் மட்டும். அந்த எகிப்து தேசத்துக்கு யார் அதிகாரி? யோசேப்பு அதிகாரி. அவன் அரண்மனைக்கு முதலாவது அதிகாரியா இருந்தபடினாலே, அந்த அரண்மனையிலே உண்மையும் உத்தமமாய் இருந்தபடினாலே, அவன் ஞானமும் விவேகமும் உடைய தேவ ஆவியை பெற்ற மனுஷனாய் இருந்தபடினாலே, தேவனுக்கு பயந்து உத்தமமாய் நடந்தபடினாலே அவன் தேசத்துக்கே அதிகாரியாக மாறினான். நம்மில் எத்தனை பேர் இந்த 1000 வருட அரசாட்சியில பல தேசங்களுக்கு பிரைம் மினிஸ்டராக, பிரசிடென்டாக, பெரிய பெரிய மந்திரிகளாக இருக்க போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொஞ்சத்தை, கொஞ்ச பலன், கொஞ்ச பணம், கொஞ்ச காரியம், அதுல கொஞ்சம் உண்மை, பெரிய உண்மையா இருந்தாங்க இல்லை, கொஞ்சத்துல நீ உண்மையா, கொஞ்சத்துல இந்த ஒரு ராத்தல் பெற்றுக்கொண்டு அதிலே உண்மையா இருந்து நீ ஆதாயம் பண்ணினாயே, அதனாலே நான் உன்னை அதிகாரியாக்குகிறேன் பட்டணங்களுக்கு. நாம் பட்டணங்களுக்கு அதிகாரியாக்க வேண்டுமா? இன்றைக்கு நமக்கு நம்முடைய தேசத்துல இருக்கிறதான எலெக்ஷன்ஸ்ல எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமைகள், இது நிமித்தம் எத்தனை காரியங்கள், அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுகிறது, நடைபெறும், நடைபெற்று கொண்டே இருக்கிறது, நடைபெற்றது. கொஞ்ச காலம் அதிகாரத்துக்காக, வெறும் 5 வருடங்கள் தான். 5 வருடங்களுக்காக எத்தனை போராட்டம், எத்தனை பிரஸ்தாபம், எத்தனை பிரசுரம். நாம் 1000 வருடம் அதிகாரிகளாக இருக்க போகிறோம். அதற்கு நாம் என்ன பிரசாரம் பண்ணுகிறோம்? அதற்கு நாம் என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? அதற்கு நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? எவ்வளவு பிரயாசம் எடுத்து நம்முடைய பலனை கொடுக்கிறோம்? நமக்கு பலன் உள்ள நாட்களிலே நாம் ஓடி 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 ஊழியங்களை செய்ய வேண்டும். கேட்கிறதான அருமையான வாலிபரே, வாலிப பெண் பிள்ளைகளே, வாலிப சகோதரிமார்களே, வாலிப ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எந்த ஊழியமாகும், சின்னது பெருசு அல்ல, பிரஸ்தாபமாகிற ஊழியம் அல்ல, உண்மையுள்ள ஊழியம், உத்தமமான ஊழியம். அதை செய்தால் போதும். தேசத்துக்கே அதிகாரியாக கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். 2 வருஷம், 1 வருஷம், 5 வருஷம் இல்லைங்க, 10 வருஷம் இல்லை, 1000 வருடங்கள் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட போகிறது. இதற்கு நாம் இந்த காலங்களிலே பின்வரும் சந்ததிக்கு விவரிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அரண்மனைக்கு மாத்திரம் அதிகாரி அல்ல, தேசத்திற்கே அதிகாரியாக யோசேப்பு மாறினது போல நம்மையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கலாம். நாம் அதற்காக என்ன செய்கிறோம்? யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் அந்த பார்வோனின் அரண்மனைக்கு எவ்வளவு காரியங்களை சேர்த்து வைத்தான் என்று நாம் வாசிக்க முடியும். முதலாவது பணங்களை கொண்டு வந்து கொடுத்து அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வேண்டிய தானியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் வந்து கொடுக்கிறார்கள். அப்படிதான் கானான் தேசத்திலிருந்தும் யோசேப்பின் சகோதரர்கள் பணம் கொண்டு வந்து கொடுத்து அங்கே தானியங்களை பெற்றுக்கொண்டார். அதற்கு பின்பு அவர்கள் என்னென்ன இருக்கிறதோ அவர்களுடைய வயல் நிலங்கள் எல்லாவற்றையும் பார்வோனுக்காக அவன் சேர்த்து வைத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேசம்
பஞ்சத்தினாலே கஷ்டப்படுகிறது. ஆனால் அதிகாரத்தில் உள்ள இந்த யோசேப்பு தானியத்தை கொடுக்கிறவனாய், பத்திரப்படுத்தி வைத்து வைக்கிறவனாய் இருந்தது மட்டுமல்ல, அதை கொடுத்து 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 பார்வோனின் அரண்மனைக்கு பணங்களை சேர்க்கிறான். அதற்கு பின்பு நிலங்களை சேர்க்கிறான். எல்லாவற்றையும் அவர்களுக்கு சேர்த்து கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்று சொல்லி, முன்னாலே கொடுத்த பணத்தை யோசேப்பு தான் என்ன செய்தான்? தன் சகோதரர் பையிலே போட்டு அனுப்பினார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து கொண்டு மறுபடியும் அந்த பணத்தை கொண்டு வருகிறார். பழைய பணத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் இன்னும் தானியம் வாங்குவதற்கு பணம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி சகோதரர்களும் அப்படி செய்தார்கள். அந்த தேசத்தில் இருந்தவர்களும் அப்படி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்களிடத்தில் பணம் 16ஆம் வசனம், அதற்கு யோசிப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன். அப்படி ஆடு மாடுகள் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து ஆதரித்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு பின்பு அவர்களுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் பார்வோனின் அரண்மனைக்கு அவன் சேர்த்து வைத்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆகையால் தான் அவன் விவேகமும் ஞானமும் உடையவனாய் மட்டுமல்லாமல் அதை உபயோகப்படுத்துகிறவனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை பார்வோனின் அரண்மனைக்கு அதிகாரி மாத்திரமல்ல, எகிப்து தேசம் முழுமைக்குமே அதிகாரியாக. நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் விவேகம், கொஞ்சம் வேத அறிவு, கொஞ்சம் ஜெப ஜீவியம், கொஞ்சம் பணம், கொஞ்சம் பலன், எது இருந்தாலும் அதையெல்லாம் அதிகமாய் கர்த்தருக்கு செலவு பண்ண வேண்டும். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், தன் இள வயதில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அப்படியானால் இள வயது உள்ளவர்கள் அந்த இள வயதை நாம் கர்த்தருக்கென்று என்ன செய்ய வேண்டும்? நுகத்தை சுமக்க வேண்டும். கர்த்தருடைய நுகத்தை என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்று இயேசுவானவர் மத்தேயு 11:29 சொல்லுகிறாரு. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள். இயேசுவினிடத்திலே போய் கற்றுக்கொள்ளுவோம். எப்படி அவரோடு சாந்தம் மனத்தாழ்மையோடு அவர் ஊழியம் செய்தார். ஆனால் அதிகாரமுடையவராய் வேத வசனங்களை போதித்தார். அவர் சாந்த குணமுடையவராய் மனத்தாழ்மையோடு கூட ஊழியம் செய்தார். ஆனால் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார். அதை நாம் கை கொள்ளும் போது நமக்கும் பட்டணங்களுக்கு அதிகாரி என்கிற ஒரு பட்டதாரிகளாய் நாம் மாற முடியும். இந்த உலக பட்டங்கள், உலக காரியங்கள் இந்த உலகத்தோடு கூட போய்விடும். கொஞ்ச காலத்துக்கு நான் ஒரு அலுவலகத்திலே அதிகாரியா இருந்தார். கொஞ்ச காலம் எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் உண்டு. அதுல நான் வெளியில வந்துதான் ஆக வேண்டும். அதற்கு மேல என்னை வைத்திருப்பதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. நான் எத்தனை தான் உண்மையாய் வேலை செய்தாலும், ஞானமாய் விவேகமாய் பல கட்டடங்களை கட்டி பல காரியங்களை செய்து பல சாதனைகளை புரிந்திருந்தாலும் என்னை அதிகாரியாகி வைத்துக் கொள்வதற்கு யாருக்கும் பிரியம் கிடையாது. அந்த வயதுக்கு மேல இவங்களால வேலை செய்ய முடியாது, அனுப்பிவிடுவார்கள். ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே நாம் அந்த 1000 வருடமும் நம் அதிகாரிகளாக இருக்க போறோம். யார்? கொஞ்சத்திலே உத்தமம், கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறவர்,
இந்த கொஞ்ச பலத்தை கர்த்தருக்காய் முழுமையாய் செலவு பண்ணுகிறோம். அதைதான் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு கூட அன்பு கூறு. அந்த முழுவதுமாய் அன்பு கூறுவோம் என்றால் முழுமையாய் கர்த்தருக்காய் ஊழியம் செய்வோம். விசேஷமாய் நமக்கு இந்த மாதத்திலே இந்த கரம் கொடுக்கும் ஊழியம் விருதுநகர் மாவட்டத்திலே நடைபெறவிருக்கு. ஆகியால் திரண்டு போவோம், சேனைகளாய் எழும்புவோம், தேசத்தை கலக்குவோம். எதற்காய் கலக்குவோம்? கிறிஸ்து இயேசுவுக்காய் கலக்குவோம். இந்த மாதம் நம்மை அர்ப்பணிப்போமா? நமக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல என்று சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லாமல் லீவ் எடுக்கிறவர்கள் லீவ் எடுப்போம். பிரயாணங்களுக்கு ஆயத்தமாகும். பெயர்களை முதலாவது கொடுத்து பெயர்களை பதிவு செய்து விடுங்கள். அதன் பின்பு இதற்காக ஆயத்தப்படுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிகாரிகளாய் உங்கள் அலுவலகத்திலே, உங்கள் ஆலயத்திலே, உங்கள் ஊழியங்களிலே நீங்கள் மாறப்போகிறீர்கள். இதை தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சத்திலே உத்தமமும் உண்மையுமாய் இருந்த யோசேப்பு சிறையின் அனுபவத்திற்கு தான் சென்றார். ஆனால் அந்த சிறையில் இருந்து ஆண்டவர் அரமனையின் அதிகாரியாக மட்டுமல்ல, தேசத்தின் அதிகாரியாக கர்த்தர் மாற்றினாரே. உங்களையும் என்னையும் மாற்றுவதற்கு கொஞ்ச காலம் மட்டும்தான் உண்டு. ஆகிய இந்த கொஞ்ச காலத்திலையும் நம்ம எல்லாரும் உழைப்போம். கர்த்தருக்காய் அதிகாரிகளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு பார்வோன் தன்னுடைய அரண்மனை அதிகாரியாக யோசேப்பை மாற்றினார். ஆனால் அதன் பின்பு எகிப்து தேசத்தின் அதிகாரியாக மாறி பார்வோனின் அரண்மனைக்கு ஆண்டவரே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து யோசேப்பை போல ஆண்டவரே எங்களை அரண்மனைகளாய் ஆண்டவரே இந்த சீயோனை சுற்றி வருகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே. ஆகிய நாங்கள் ஆண்டவரே இந்த அரண்மனைகளிலே காண்கிற சுகத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து விடாது, பெற்றுக்கொண்ட சமாதானத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து விடாது, இதை பின்வரும் சந்ததிக்கு நாங்கள் எழுதி கொடுத்து விட்டு போகிறவர்களாய் எங்களை நீ மாற்றுகிறவர்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தம் நீர் வரும்போது உடைய 1000 வருட அரசாட்சியிலே எங்களுக்கு பட்டணங்களுக்கு அதிகாரிகளான ஒரு கிருபைகளை தரப்போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.